திருவிருந்து ஆராதனையாக கடன் செல்வோம். திருவிருந்துக்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரூத் புஸ்தகம், ரூத்தின் சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரூத் 3:14. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். பிரியமானவர்களே, நாம் தீர்விருந்து ஆராதனை அனுசரிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இது கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய பரிசுத்த பந்தி பங்கு கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். வேத வசனம் சொல்கிறது, பின்னும் போவாஸ். இங்கே 2 பேரை நம்ம பார்க்குறோம், போவாஸ், ரூத். ஜீசஸ் இஸ் அவர் ஹெவன்லி போவாஸ். போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ரூத் யாருன்னு சொன்னால், அவர் மோவாபிய ஸ்திரீ. அவள் ஒன்றும் உடன்படிக்கை மனுஷி கிடையாது, மோவாபிய ஸ்திரீ. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நகோமியை பார்த்து சொல்கிறாரு, இனிமேல் உண்மை விட்டு பிரித்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. உம்முடைய வீடு என் வீடு, உம்முடைய தேசம் என்னுடைய தேசம், உம்முடைய மக்கள் என்னுடைய மக்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அவ்வளோதான்ட்ட. அப்பயும் ஆண்டவரை ஏற்றுக்கணும் பாருங்க. இயேசு அவளை ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்போ இவங்க 2 பேர் வராங்க, பெத்லகேமுக்கு வராங்க. வரும்பொழுது போவாஸினுடைய வயலிலே அவள் கதிர்களை பொறுக்கும்படியாக வந்தார். தற்செயலாக அது நேரிடுகிறது. அப்படி வரும்பொழுது அவளை பற்றி விசாரிச்சுட்டு அவளுக்கு சொல்கிறாரு, கர்த்தர் உன் செய்கைக்கு தக்க பலனை கட்டளையிடுவாராக. உன்னை குறித்து விசாரிச்சு அறிஞ்ச நீ செஞ்ச நன்மையான காரியங்கள்லாம் நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ லஞ்ச் டைமில் இங்கே பார்க்குறோம் 14ஆம் வசனத்தில். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையிலே லஞ்ச் டைமில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, போவாஸ் யாருன்னா அந்த ஊர்லேயே பெரிய ரிச் மேனு, ரொம்ப பெரிய பணக்காரங்க அவரு போவாஸ். அவ்வளோ கிடையாது. ஏகப்பட்ட வயல்வெளி இருக்குது, ஏகப்பட்ட சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, ஏகப்பட்ட விளைச்சல் இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது, பண்ணை இருக்குது, எல்லாம் இருக்குது. அவ்வளோ பெரிய ஆள். ரூத் யாருன்னா ஒரு சாதாரண பெண்மணி, ஒன்றுமே கிடையாது. அந்த பெண்மணிகிட்ட ஒன்றுமே கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதனால தான் இங்கே கதிர் பொறுக்கிறாள். ஆனால் போவாஸ் அவளை பார்த்துக்குறான், நீ இங்கே வந்து, கம் ஹியர், வந்து இந்த அப்பத்தில புசித்து. யார் சாப்பிட்ற போவாசனுடைய அப்பத்தை கொடுக்குறாரு. அப்பத்தை புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள். இந்த வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இயேசு என்ன பண்றாரு, அப்பத்தை எடுத்து திராட்சை ரசத்தில் தோய்த்து என்ன பண்றாரு, சீஷர்களுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் இது ஒரு முன்னடையாளமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நடந்து எல்லாமே இப்போ இருக்கிற மக்களுக்கு, நமக்கு அது ஒரு முன்னடையாளமாக திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இங்கே வந்து இந்த அப்பத்தை புசி. நீ சாதாரணமான ஆளாக இருக்கலாம், ஆனால் உன் மேலே என் கண்ணு பட்டுடுச்சு, நான் உன்னை கவனிச்சிட்டேன். இப்போ நீ என்ன பண்ணி, இங்கே வா, நான் சாப்பிட்றதில்ல நீ சாப்பிடு, நான் குடிக்கிற இந்த காடியில் உன்னுடைய துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றாள். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவள் அருகே உட்கார்ந்தாள். நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். 23ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீரின் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. God has prepared a great feast for us before our enemies. எல்லாருக்கும் முன்னாடி, சத்துருக்கள் முன்னாடி நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுது, ஒரு பெரிய விருந்து. அதுதான் இது. அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்தின் மூலமாகவும் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாகவும் நமக்கு ஒரு பெரிய நல்ல வாழ்க்கையை, அற்புதமான வாழ்க்கையை, அபூர்வமான வாழ்க்கையை, வியக்கத்தக்க வாழ்க்கையை, சிறந்த வாழ்க்கையை, எல்லாரும் பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், தங்கி தூரவே நிற்கிறோம். ஒரு பெரிய பணக்கார ஆச்சுங்க, அவர் பெரிய ஆண்டவர் ஆச்சுங்க. அவர் சொல்கிறார், வா இங்கே இந்த அப்பத்தை புசி. இயேசு உயிரோடு இருந்த நாட்களில் கூட அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் விருந்து சாப்பிட்றாருன்றா அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அவர் சொல்கிறாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது, வா இங்கே வா, இங்கே உட்காரு, நான் சாப்பிட்றதில்ல, சாப்பிடு, இந்த காடியில் உன்னோட துணிக்கையை தோய்த்துக்கொள். கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவேளை நான் மரித்து இருக்கலாம், பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், என்னுடைய சரீரம் பிற்கப்பட்டிருக்கலாம், என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கலாம், ஆனால் நீ என் கூட சாப்பிடணுன்னு தான் இதெல்லாம் பண்ணுறேன்.
வெளிப்படுத்தல் 3:20 சொல்றாரு, இதோ நான் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது அவருக்கு ரொம்ப பிடிக்குது. சிலர்லாம் தனியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாராவது கூட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பமாக சேர்ந்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி தான் ஆண்டவர் கூட அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அவர் சொல்றார், வா நீ ஏழையாவே வாழ்ந்துன்னு இருக்காத, உனக்காக நான் ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கேன், இதுல பங்குகொள், உன்னுடைய தரித்திரத்தை இங்க போட்டுரு, இங்க என்னுடைய ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கோ, உன்னுடைய வியாதியெல்லாம் இங்க போட்டுரு, சுகத்தை எடுத்துக்கோன்றாரு. உடைய பாவத்தெல்லாம் என் சமூகத்தில் காட்டி வை, நீதி எடுத்துக்கோ, உனக்காக தான் நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்றார். அது மட்டும் இல்ல, அப்படியே அவர்கள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான், அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. இது வறுத்த கோதுமையை அவளுக்கு கொடுத்தான்னு வருது இல்ல, இது அன்எக்ஸ்பெக்டடா அவன் கொடுக்குறான். யாரு? போவாஸ். யாருக்கு கொடுக்குறான்? ரூத்துக்கு கொடுக்குறான். அவ எதிர்பார்க்கவே இல்லை, அவ கேட்கவே இல்லை, ஆனா அவன் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, இது 14ஆம் வசனத்துல நாம பார்க்கும் பொழுது ஆங்கில வேதாந்தத்தில் எப்படி வருதுன்னா, கம் ஹியர் அண்ட் ஈட் வித் அஸ், ஹியர் இஸ் பிரெட் அண்ட் வைன் டு டிப் இன் இட். நம்ம அங்க பார்க்குறோம் அப்போ காடின்னு பார்க்குறோம், ஆனா ஆங்கில வேதாந்தத்தில் பிரெட் அண்ட் வைன் இதுதான் அது திருவிருந்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ரூத் immediately sat down with the workers. பாருங்க, உடனே உட்காந்துட்டா, தாயங்கவே இல்லை, கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே பண்ணல. Boaz handed her some roasted grain and she ate all she wanted until she was satisfied. அதாவது எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்டா. நான் சொல்றேன், கர்த்தர் ஏராளமான நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறாரு. நம்ம இது வரைக்கும் போதும்னு சொல்லிட்டீங்கன்னா, சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அது வேணாங்க, எனக்கு இது வேணாங்க, எனக்கு அது வேணாங்க. அவங்களுக்கு எதுவுமே வேணாம், அவ்வளோதான். எனக்கு இது பிடிக்காது, எனக்கு அது பிடிக்காது, நான் இது சாப்பிட மாட்டேன். கர்த்தர் எல்லாமே ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறாருங்க. எப்படி சாப்பிட்டா பாருங்க. ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீயா இருந்தா கூட, and she ate all she wanted. இவர் சொல்லிட்டார், உட்காந்து சாப்பிடு, என் கூட சாப்பிடுன்ட்டாரு. அதனால போய் அவளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்டா. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமா இருக்குது. நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம். until she was satisfied. போதும்ன்ற அளவுக்கு சாப்பிட்டா, மூக்கு முட்டுற அளவுக்கு சாப்பிட்டா. அப்புறம் சொல்லுது, she had even some left over. இது எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு நம்முடைய பரலோக போவாசா இருக்கிறவர், அவரோடு பந்தியிலே நாம் பங்கு கொள்ளும்படியாக நம்மை அவர் என்ன பண்றார், அழைக்கிறார். வாப்பா, உனக்காக சிறந்த வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் வச்சிருக்கிறேன், இதுல பங்கு கொள் அப்படின்றார். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம தைரியமா இந்த பந்தியிலே பங்கு கொள்ள முடியும். எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம பங்கு கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, எக்ஸ்ட்ராவான ஆசீர்வாதங்களின் நன்மைகளும் கூட அவர் வச்சிருக்கிறாரு. அப்ப ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? நம்ம தான் எதுவும் வானவானன்னு சொல்லி இருக்கிறோமே, அதை விட்டுட்டு இவர் கூட பந்தியில உட்காந்து சாப்பிடணுங்க. இப்ப நான் சொல்றேன், எப்படி போவாஸ் ரூத்தா அழைச்சாரோ, மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத்தா அழைச்சாரோ, அதே போல இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இங்க வா, என் கூட சாப்பிடு, உனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறேன், என்னோட சரீரம் பிற்கப்பட்டது, உனக்காக என் ரத்தம் சிந்தப்பட்டது. இங்க புசிச்சா என்ன ஆகும்? நம்ம வாசல்ல she ate as much as she wanted until she was satisfied. இப்ப இங்க வரும்போது என்ன பண்ணணும்? இது எதுக்கு அடையாளமா இருக்குது? அவருடைய எல்லாம் நம்முடையதான் இருக்காது. பாருங்க, ரூத் சாப்பிட்டாலே அதோட முடிஞ்சு போச்சா கதை? இல்லைங்க. அதுக்கப்புறம் ரூத்தை போவாஸ் திருமணம் செஞ்சு கொண்டாரு. திருமணம் செஞ்சு கொண்ட உடனே எல்லா சொத்தும் அவளுடைய ஆயிடுச்சு. சாதாரண ஒரு பொண்ணு. நான் சொல்றேன், இதுல நம்ம பங்கு கொள்ளும் பொழுது நம்முடைய ஹெவன்லி போவாஸ் இருக்கிறார், பரலோக போவாஸ் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சு, வா நீ சாப்பிடு அப்படின்றாரு. இதுல நம்ம பங்கு கொள்ளும்பொழுது அவருடைய சுகம் நம்முடைய சுகம், அவருடைய நீதி நம்முடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தம், அவருடைய வல்லமை நம்முடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதம், எல்லாம் அவர்தான் நம்மள ஆயிடுது.
நான் சொல்கிறேன், இதில் இது வந்து ஒரு சும்மா ஒரு கடமையாக ஏதோ ஒரு சடங்காக இதை அனுசரிக்காமல் இதை மனசில் வச்சுட்டு அது மாதிரி பங்கு பெறுங்கள். நம்ம முதல்ல ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த இருந்து உங்களுக்கு பரிமாறப்படும். எல்லாரும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. பிற்பாடு நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒன்றாக சேர்ந்து அனுசரிப்போம். நாம் இந்த விருந்து எல்லாருக்கும் பரிமாறப்படும் பொழுது நம்முடைய மத்தியிலே சகோதரன் ரவிச்சந்திரன் அவர்கள் குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அவர் வந்து நமக்காக ஒரு பாடலை பாடுவார்கள். முதல்ல நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த பந்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது பரிசுத்த பந்தி. ஆண்டவரே, இதிலே பங்கு கொள்ளும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, போவாஸ் ரூத் அழைத்தது போல நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். பரலோக போவாஸ் ஆகிய நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஒருவேளை நாங்கள் யூதர் அல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாங்கள் ஆண்டவரே யூதர்களாக இஸ்ரவேலர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதில் பங்கு கொள்ளும் பொழுது உம்முடைய சுகம், ஆரோக்கியம், பலன், ஜீவன், நல்வாழ்வில் நாங்களும் பங்கடைகிறோம். உம்முடைய வல்லமை எங்களுடைய வல்லமையாக மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இதை வெறும் சடங்காக நாங்கள் அனுசரிக்காமல் ஆண்டவர் இதில் இருக்கிற பவரை புரிந்து கொண்டு அதில் அந்த விதத்தில் நாங்கள் இதில் பங்கு கொள்ள எங்களை உதவி செய்வீராக. ஆண்டவர், உம்முடையதெல்லாம் எங்களுடையதாக மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிற்கப்பட்ட சரீரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்தினேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சகோதரர் ரவிச்சந்திரன் வாங்க, பரிமாறப்படும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அப்படியே க்ளோசிங் ப்ரேயர் அவர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ஒருமனப்பட்டு ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த திருவிருந்திற்காக ஒரு பாடலை பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் முறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார்.
விட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். அந்தபடியே அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுசரிக்கவும், ஒவ்வொரு மாதமும் அனுசரிக்கவும், ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்து நிற்கவும், கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் எங்களுடைய இருதயத்திலிருந்து அது மறைந்து போகாதபடிக்கு தேவன் தாமே பாதுகாப்பு வேலி அடைத்து, ஒரு கிதியோனை போல, ஒரு பராக்கிரமசாலிகளைப் போல நாங்கள் எழும்பி எங்கள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் பிரகாசிக்கும்படி தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. எல்லா தடைகளையும் உடைக்கிறோம். இந்த காலை வேளையில தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்தவரை வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தோடு, ஒரு சமாதானத்தோடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு மகிழ்ச்சியோடு கடந்து போக கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி பாராட்டுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். சகல கிறிஸ்துவின் நன்மையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.